கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு வழங்கிய அரசு வேலையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் விஜய் பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் உட்பட பலரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியுள்ளது. இந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் பலியானவர்களின் 31 பேர் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைக்கான நியமன ஆணைகளை கடந்த 10ஆம் தேதி கரூரில் நடந்த விழாவில் முதலமைச்சர் விஜய் வழங்கினார். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை கடந்த 27ஆம் தேதி விசாரித்த நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கிய அரசாணையை ரத்து செய்து பரபரப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 31 பேரின் தரப்பு வாதத்தை உயர்நீதிமன்றம் கேட்கவில்லை. எனவே மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து முடித்து தீர்ப்பை ரத்து செய்யும் வரை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. சென்னை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜய் பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளை நேரில் ஆய்வு செய்யும் விதமாக முதலமைச்சர் விஜய் பயணம் மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையம் சென்று முறையாக டிக்கெட் எடுத்து பயணம் மேற்கொண்டார். அப்போது ரயிலில் பயணித்த பொதுமக்களுடன் கலந்துரையாடியதுடன் கோரிக்கைகளையும் கருத்துகளையும் கேட்டறிந்தார். இதனையடுத்து நந்தனம் மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்ற முதலமைச்சருக்கு அங்கிருந்த பயணிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ரயில்களின் இயக்கம், நேர கட்டுப்பாடு, பயணிகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் அவசரகால கட்டுப்பாட்டு செயல்பாடுகள் குறித்து உயரதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் சாலை மார்க்கமாக கிண்டி கத்திப்பாரா பகுதிக்கு சென்று அங்கு நடைபெற்று வரும் மெட்ரோ 2ஆம் கட்ட கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு உயர்மட்ட மெட்ரோ பாலங்கள், நிலைய கட்டுமானங்கள், பொறியியல் பணிகளின் தரம் மற்றும் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் போரூருக்கு சென்ற முதலமைச்சர் போரூர் பூந்தமல்லி வழித்தடத்தில் சோதனை இயக்கத்தில் உள்ள ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். எதிர்காலத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள இந்த நவீன சேவையின் செயல்திறன், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டப் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து சேவையை வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது.